ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ் திருப்பி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் லாக் தான். சென்னையிலேருந்து வந்து நான் ட்ராவல் லாக் எதுவுமே கொடுக்கல, ஹஸ்பண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு வேறு கோல்டு இப்போ வரைக்குமே கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு தான் நாங்களும் பிளான் பண்ணி கிளம்பலான்னு கிளம்பும் போது பயங்கர மழை. ஒரு 2 hours எங்கள் ஊரில் பயங்கர மழை பெஞ்சு செம்ம தண்ணி கெட்டிருச்சு ரோட்லலாம். ஸோ அப்படி இருந்து நாங்கள் வந்து போட்டாச்சு பிளானை எப்படி நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கன்னு சொல்லிட்டு நான், என் ஹஸ்பண்ட், என் ஃப்ரெண்டு, அவள் ஹஸ்பண்ட், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவள் மிஸ்ஸிங், அவள் சென்னையில் இருக்கா. ஸோ எப்போயுமே நாங்கள் 3 பேருமே வந்து கப்புள்ஸாக தான் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணுவோம். பட் யாராவது ஒருத்தவங்க எப்போயாவது மிஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து லன்ச் போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி சன்செட் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம், பட் நடந்தது வேறு ஒரு விஷயம். ஸோ பயங்கர மழை. நாங்கள் அவ்வளோ நாள் எங்கள் ஊரில் பயங்கர வெயில் தான் அடிச்சிச்சு. கரெக்டாக நாங்கள் என்னைக்கு பிளான் பண்ணோமோ அன்னைக்கு வந்து கரெக்டாக 2 மணிக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது பயங்கர மழை. 3:30 வரைக்குமே மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களே போனோம். லன்ச்சு வேறு இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் போனோம். சரி பார்த்துக்கலாம், போகிற வழியில் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய்க்கலான்னு மாதிரி தான் நினச்சிட்டு போனோம். ஸோ வள்ளியூர் ஆசிஃபுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பொதுவாக ஆசிஃப் வந்து சூஸ் பண்ணுற ரீசன் வந்து என்னென்னா, நம்ம ஊரில் வந்து எங்கள் ஊரில் பெருசாக அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் கிடையாது. வள்ளியூர், திருநெல்வேலி, நாகர்கோவில் அப்படி தான் போனோம். அப்படி வள்ளியூருக்கு போனாலுமே இந்த மாதிரி உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து நம்ம நீட்டாக ஸ்பேஸாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப் பிரியாணி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, அங்கேயே போயிடலாம். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு, அவள் ஹஸ்பண்டுமே இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆசிஃப்க்கு வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்க அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே போயிட்டோம். ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக தான் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் மைல்டாக, லைட்டிங் வாய்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்களும் அங்கே போயிட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். ஆல்ரெடி ஆசிஃப் வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் கூட்டம் அன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லை. ஒரு 2-3 டேபிள்ஸில் மட்டும்தான் ஆட்கள் இருந்தாங்க, மற்ற டேபிள்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம். மட்டன், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து ஒரு 10 minutesலேயே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக பிரியாணிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் கொஸ்துவும் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பே பண்ணி வாங்குறது வந்து சிக்கன் 65, அது ஆசிஃப் ஸ்பெஷல் சிக்கன் 65ன்னு சொன்னாங்க. ஸோ போன்லெஸ் தான் வாங்கினோம் 2 பிளேட்டு. அண்ட் அது போக ப்ரெட் அல்வா வாங்கியிருந்தோம். எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இருக்கும், பட் இவங்க வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கிராம் கணக்கில் வாங்கிக்கலாம். 100 grams, 250 grams. அன்றைக்கி நாங்கள் வந்து 250 grams தான் ப்ரெட் அல்வா வாங்கியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. மட்டன் பிரியாணி கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சோன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி அல்டிமேட்டாக இருந்தது. குவான்டிட்டி வைஸ்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது, ரொம்பவே நிறையவே இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து ஒரு எக் இருந்தது. ஸோ அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் நாங்கள் எல்லாருமே வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டாலே ஏதாவது கடைசியில் குடிக்கணுமே அந்த மாதிரி. அங்கே வந்து லைம் சோடா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ என் ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ எனக்கு பெருசாக மொஜிட்டோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது ஒரு மாதிரியா கேஸ் ஃபார்ம் ஆகிற ஜூஸ் தானே. ஸோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து லைம் மின்ட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ஜூஸ் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் நான் லைம் மின்ட் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வித்தவுட் ஐஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு, ஸோ என் ஃப்ரெண்டோட பொண்ணு இவா, ஷீஸ் நேம் ஐதா. ஸோ பயங்கர க்யூட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்டாச் ஆக கஷ்டமாக இருக்கும், அட்டாச் ஆகிட்டா பயங்கர இதாக இருப்பாள். ஸோ அங்கே வந்து பிளேயிங் ஏரியா இருந்துச்சு. ஸோ பிளேயிங் ஏரியாவில் வந்து கொஞ்ச நேரம் அவளை வந்து விளையாட விட்டுட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு போனோம். அங்கே போய் விளையாடும் போது அவளுக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை. ஸோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தா. அங்கேருந்து சரி ஓகே கன்னியாகுமரி சன்செட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹோட்டல்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பட் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. நாங்கள் வந்து காரில் வந்திருந்தால் தெரிஞ்சிருக்காது, பைக்கில் வந்திருக்கும் போது, ஏன்னா நம்ம கூட பிரச்சனை இல்லை, பட் ஐதா வந்து நனைஞ்சிட்டா அவளுக்கு ஏதாவது இதாகிடுமா, சின்ன குழந்தலா. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும் போதே ரிட்டன் திரும்பிட்டோம். ஸோ பாதி தூரம் போயிட்டு பைபாஸில் ஏறிட்டோம், பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டன் திரும்பிட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைட் கன்னியாகுமரி சைட்லாம் பயங்கர மழையாக தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே திரும்பிட்டு சரி ஓகே ஏஞ்சல் போயிடலாம். எப்பயுமே ஏஞ்சல் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏஞ்சல் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு, அங்கே கொஞ்சம் பிளேயிங் ஏரியாலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஐதா வந்து ரொம்ப சின்ன
பொண்ணு சின்ன பிள்ளைனால நாங்கள் அவளை விளாட விடலாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸும் பெருசாக சாப்பிடல, ஒரு பப்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ டீ மட்டும் கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸாக பேசிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேயும் கொஞ்சம் கிட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஐதா பார்த்துக்கிட்டே இருந்தா. பட் இருந்தாலும் அவளுக்கு இன்னும் அந்த ஏஜ் வரல அந்த இதிலலாம் விளையாடுறதுக்கு. ஸோ நாங்களும் அங்கே வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உண்மையிலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது ஒரு ஹாப்பி. இதுவே கப்புள்ஸாக வந்து அவுட்டிங் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கப்புள்ஸாக அவுட்டிங் போகிறது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு கூட மிஸ்ஸிங் தான் இதில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாரோட ஹஸ்பண்டும் அப்ராடில் இருக்கனால யாருமே வர முடியல. ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.